இப்பொழுது கூட வாசிக்கப்பட்ட வேத பகுதியில 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு வாசிப்போம். எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. சரி, கவனிங்க. இன்றைக்கு உங்களோடு தேவன் இருதயத்தை பகிர்ந்து கொள்வாராக. தேவனுடைய வார்த்தைகள் நிஜமாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்று. சத்தியத்தினுடைய ஆழமான ரகசியங்களை கர்த்தர் பேசுவாராக. அதனால இருதயங்களோடு இணைந்துருங்க. வேற எந்த கவனமும் உங்களுக்கு வேண்டாம். பக்கத்துல அந்த சத்தம் வரும், அதையும் தாண்டி தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்பீங்களா? அல்லேலூயா. கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே. தேவன் இன்றைக்கு பிரியமானவர்களே என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்கிறார். நாம் அவருக்கு பிரியமானதை செய்ததுனால அப்படி அழைக்கிறார்? இல்லை. அவர் நம்மேல் வைத்திருக்கிற பிரியத்தினாலே நம்மை பிரியமானவர்களே என்று சொல்லி அழைக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பல சமயத்துல தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து தேவனுக்கு எரிச்சலை மூட்டுகிறோம். நீங்க அதே 10வது அதிகாரத்துல நீங்க 22வது வசனத்தை வாசிங்க. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவர் நம்மை பிரியமானவர்கள் என்று சொன்ன பிற்பாடு நம்ம அவருக்கு எரிச்சலை மூட்டலாமா? விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யணுமா? விலகி, அதாவது யாரோ செய்கிற அந்த விக்கிரக ஆராதனையில கூட நீங்க என்ன செய்யாதீங்க? பங்கு பெறாதீங்க. அந்த இடத்துல நிக்காதீங்க. நீங்க அதை விட்டு என்ன செஞ்சிருங்க? விலகி போயிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் நாம் விக்கிரக ஆராதனை செய்யும் போது அது எவ்வளவு வருத்தத்தையும் எவ்வளவு எரிச்சலையும் கோபத்தையும் தேவனுக்கு மூட்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் விக்கிரக ஆராதனை எப்படி உண்டானது என்று சொல்லி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஜோஷுவா 4வது அதிகாரம் வசனம் 4, 5, 8, 9 வாசிங்க. ம் 12 பேரை அழைத்து, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் ரக்கத்திற்கு சரியாக ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை எடுத்துக்கொண்டு போங்கள். இப்பொழுது 9வது வசனத்தை வாசிங்களேன். யோர்தானின் நடுவிலும் ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் இருக்கிறது. இப்போது நீங்க என்ன செய்யணும்னா 20ல இருந்து வாசிங்க. அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் கில்காலிலே நாட்டி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் கேட்கும்போது என்னவென்றால், இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்ப எப்படி விக்கிரக ஆராதனை உண்டானதுன்னு சொல்றேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. செங்கடலை கடந்துட்டாங்க மோசேயுடைய தலைமையில. இப்பொழுது மோசே இல்ல, இஸ்ரவேல் ஜனங்க யோசுவாவுடைய தலைமையில என்ன செய்றாங்க? வராங்க. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற காலகட்டம் அது. காலை வச்சாலே அடுத்த செகண்ட் காணாம போயிடுவாங்க. எங்கேயும் அடுத்தது அவங்களை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவு வேகமான தண்ணீர். எப்படி? இப்ப யோசுவா சொல்றாரு,
உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து கொள்ள வேண்டும். அவர்கள் போய் அந்த தண்ணீரிலே காலை வைத்த உடனே யோர்தான் 2 அப்பிளக்கும் ஓடி வருகிற தண்ணீர் ஒரு பக்கமா ஓடி வருதுல்ல, அப்படியே அது மலையை போல என்ன செஞ்சுட்டே இருக்கும், குவிந்து கொண்டே இருக்கும். அது நிக்காது. வர வர நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். உயரமான விதத்துல என்ன செய்யும், குவியும். இந்த யோர்தானுக்கு நடுவுல இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யணும், கோத்திரமாக கடந்து போக வேண்டும். 12 கோத்திரத்திலும் தலைவராக இருக்கக்கூடிய 12 பேரை அவன் தெரிந்து கொண்டு சொன்னா, நீங்க என்ன செய்யணும், ஆளுக்கு 12 கல்லை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 12 கல்ல ஒண்ணு யோர்தானுக்கு நடுவுல நடணும், அடுத்தது ஆசாரியர்கள் கால் மிதிச்சாங்க பார்த்தீங்களா, அங்க நடணும். இன்னும் ஒரு 12 கல்ல கரையேறக்கூடிய இடத்துல நீங்க அதை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இந்த கற்களை நாட்டிட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க, போயிடுங்க. பிற்காலத்துல இந்த கற்கள் எதற்காக இங்கே நாட்டப்பட்டிருக்குது என்று உங்கள் பிள்ளைகள் கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், சிவந்த சமுத்திரத்தை நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் பிளந்து விட்டது போல இந்த யோர்தானை அவர் குவிய பண்ணினார். இது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நின்ற இடம். இந்த இடம் வெட்டாந்தரையா இருந்தது. அந்த வெட்டாந்தரையில நம்முடைய பிதாக்கள் நடந்து வந்ததான இடம் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப என்னாச்சு, கல்லெல்லாம் நட்டுட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் அந்த பர்டிகுலர் டேட்ல எல்லாம் என்ன செய்வாங்க, அங்க வருவாங்க. வந்த உடனே யாருக்கு தெரியும், அந்த கடந்து போன அந்த சம்பவத்துல நேரடி தொடர்புள்ள உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடம் எப்படி இருந்துச்சு. இவ்வளவு வேகமா தண்ணீர் ஓடிச்சு. ஆசாரியர்கள் காலை வச்ச உடனே எப்படி அது பிளந்து அப்படியே ஒரு பக்கம் குவிந்தது, இதெல்லாம் யாருக்கு தெரியும், கண்ணார காட்சியா பார்த்தவங்களுக்கு அது சாட்சியாக தெரியும். இப்ப அந்த கல்லுக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே அவங்களுக்கு நல்லா தெரியும், ஆண்டவரே இந்த இடத்துல இப்படி வல்லமை விளங்கினது அல்லவா, இந்த இடத்துல இப்படி அற்புதம் நிகழ்ந்தது அல்லவா என்று சொல்லி ஆண்டவருக்கு அங்கே நன்றி சொல்லி பலி விருந்து செய்து சாப்பிடுவார்கள். அந்த இடத்துல கடா வெட்டி என்ன செய்வாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த பலி விருந்து சமைச்சு என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இது காலப்போக்கில் வருஷம் எல்லாம் அந்த பக்கம் வந்து இப்படி செய்யறதுனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பிள்ளைகளுக்கு இது என்னன்னு சரியா தெரியல. இந்த கல்லை எப்படி ஆக்கிட்டானுங்க, கல்லை சாமி ஆக்கிட்டானுங்க. ஓஹோ, எங்க அப்பா வந்தாரு, எங்க தாத்தா இங்கதான் வந்தாரு, எங்க அப்பா வந்தாரு, இப்ப நாங்க போறோம், அந்த இடத்துல சாமி என்ன செய்யுது இருக்குது, அந்த சாமியோடைய ரூபம் தான் இந்த கல்லுன்னு சொல்லி அந்த கல்லுக்கு படையல் போட ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல நினைவு கூறப்படவில்லை. தேவன் செய்ததான அந்த பெரிய அற்புதம் அந்த இடத்துல நினைவு கூறப்படல. நாட்டப்பட்ட இந்த கல் வணக்கத்துக்குரிய ஒரு விக்கிரக ஆராதனை என்ன செஞ்சிச்சு, மாறிடுச்சு. இப்படித்தான் விக்கிரக ஆராதனை என்ன செஞ்சது, கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வேத தெய்வ வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு, குல தெய்வ வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க. வேதங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒண்ணு, இன்னொன்னு குல தெய்வ வழிபாடு. குல தெய்வம்னா என்ன, யாருக்கு தெரியுமா? ஒருவேளை உங்க தாத்தா அந்த ஊர்ல ரொம்ப நல்லவரா வாழ்ந்து எல்லாருக்கும் நன்மை செய்து பக்கத்து ஊருக்காரெல்லாம் சண்டைக்கு வரும்போது எதிர்த்து நின்று அந்த ஊரை காப்பாத்தி அப்படி ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்து சாகும்போது தாத்தா எப்படி ஆயிடுவாரு, குல தெய்வமா ஆயிடுவாரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப தாத்தாவுக்கு ஒரு இடத்துல ஒரு கல்லை நாட்டி இப்ப அவருக்கு என்ன செய்வாங்க, வருஷம் படையல் போடுவாங்க. என்ன போடுவாங்க, படையல் போடுவாங்க. நாளடைவில் அது பார்த்தீங்கன்னா திதி கொடுக்கறது இல்லைன்னா தேவசம் கொடுக்கறதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடும், மாறிடும். இது இந்த குலதெய்வ வழிபாட்டுல நீங்க அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இது விக்கிரகாராதனை விட விக்கிரகாராதனை பிளஸ் என்னது, நீங்க பலி செலுத்தி நீங்க அவங்கள நினைச்சு நீங்க அவங்களுக்கு என்ன செய்றீங்க, படைக்கிறீங்க. அப்படி படைக்கும் போது நல்லா கவனிச்சிங்க, பேய்களுக்கு படைக்கிறீர்கள். வாசித்து பாருங்கள், லேவியராகமம் 17வது அதிகாரம் 17வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. 17:7.
பேய்களுக்கு பலிகளை செலுத்தாதிருப்பீர்களாக. சில சமயத்தில் அனுப்பிங்க, நாங்க எங்க அப்பாவுக்கு தானே பலி செலுத்தணும், செத்து போற எங்க தாத்தாவுக்கு தானே, எங்க அம்மாவுக்கு தானே பலி செலுத்தணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நல்லா கவனிச்சிங்க. பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு என்ன செய்து போகுது. பழைய ஏற்பாட்டு காலத்துல மேல் பாதாளம் கீழ் பாதாளம் ரெண்டு பிசாசுடைய கஸ்டடியில தான் இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல மேல் பாதாளத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் எல்லாம் இப்போது பரதீசிலைகளை மாறிக்கொண்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இப்பொழுது இல்லாத எங்க அப்பாவுக்காக நான் திதி கொடுக்கிறேன், அவருக்காக நான் பிடிச்ச விருந்தை நான் படைக்க ஆரம்பிக்கும் போது நல்லா கவனிச்சிங்க, எங்கெல்லாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேனோ அங்கெல்லாம் பிசாசு அதை என்ன செய்வான், உரிமை கொண்டாடி எங்க அப்பா பேர்ல ஒரு ஆவியை பிசாசு என்ன செய்வான், ரிலீஸ் பண்ணி அவன் வருவான். பிசாசை பொறுத்த வரைக்கும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் என்ன செய்வான், தரித்து கொள்வான். நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு நீங்க 1 ராஜாக்கள்ல நான் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை இப்ப கூட நீங்க என்ன செய்யலாம், வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 20-21 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் விழும்படிக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து நின்று என்றது. எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். எல்லாருடைய வாயிலும் கவனிங்க, ஒரு ஆவி, தயவு செஞ்சு தூங்காதீங்க, கவனிச்சு கேளுங்க. ஒரு ஆவி கிட்டத்தட்ட 400 தீர்க்கதரிசிகளுக்கு மேல பொய்யன் ஆவியா வந்து என்ன செய்யுது, எல்லாம் ஒரே மாதிரி என்ன செய்யறானுங்க, தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஒரே ஒரு ஆள் மாத்தி சொல்றான். எது மெஜாரிட்டியா இருக்கும்? 400 பேர் சொல்றத மெஜாரிட்டியா இருக்கும். அப்ப இந்த பொய்யன் ஆவி போய் என்ன செய்யுது, திருக்கு தரிசனம் சொல்லுது. திருக்கு தரிசனம் பொய்யன் ஆவி சொல்லுது. திருக்கு தரிசனம் ஒளியின், அதாவது பொய்யன் ஆவி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன செய்யுது, தரித்து கொள்ளுகிறது. இப்போது யாரெல்லாம் அவிதமாக திதி கொடுக்குறாங்க, படையல் பண்றாங்களோ, இல்லாத அப்பா பேர்ல வேறொரு ஆவி என்ன செய்யும், வரும். இப்ப நீங்க செலுத்தக்கூடிய அந்த பலி பேய்களோட உங்களை ஐக்கியப்படுத்துகிறது. பேய்களோட உங்களை என்ன செய்யுது, ஐக்கியப்படுத்துகிறது. நீங்க வாசித்து பாருங்க, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறாள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இந்த வாரம் சில பதிவுகளை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, ஆவிக்குரியவங்க, ஒரு குடும்பத்துல அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்து கறியெல்லாம் படைச்சி அது ஸ்டேட்டஸ்ல வச்சது பார்த்தப்ப அப்படியே பதறி போயிட்டேன். சொல்றாரு, நீங்க புத்தி உள்ளவர்கள் என்று உங்களோடு என்ன செய்றேன், பேசுறேன். நீங்க மதிகட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக உங்களோடு பேசுறேன். சத்தியத்தை கேட்டு கேட்டு காலத்தை பார்த்தால் போதுகராய் இருக்க வேண்டிய நீங்கள் பாலன்கிற குழந்தையாய் இருக்கிறீர்களே, ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டிய, பிரியப்படுத்த வேண்டிய இடத்துல அவர் உங்களை பார்த்து பிரியமானவர்களே என்று சொல்லும் போது நீங்கள் அவருக்கு பிரியமில்லாததை செய்கிற பொழுது ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய வருத்தம், எரிச்சல், கோபம் இருக்கும். இதை உணர்த்துவதற்காக தான் நான் சொல்றேன். யாருக்கு பலியிடுகிறீர்கள்? மரித்தோரை நீங்கள் நினைக்க வேண்டுமானால் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24-25 வாசிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை அல்ல கவனிங்க,
மரித்து போன ஒருவரை நினைப்பதல்ல, நமக்காகவே மரித்து போன, மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து பரமேறி போன அவரை நினைப்பதுதான் சத்தியத்தினுடைய வெளிச்சம். புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவர்களுக்காக என்ன செய்யறதில்ல, மரிக்கிறது கிடையாது. பாவிகளுக்காக மரிக்கிறது கிடையாது. ஒண்ணு வயசாகி செத்து போகிறார்கள், இல்லாவிட்டால் வியாதி வந்து செத்து போகிறார்கள், இல்லாவிட்டால் விபத்தில் செத்து போகிறார்கள், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பிரச்சனையில தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறார்கள். செத்து போகிறவர்கள் மீண்டும் இந்த பூமியில வர தகுதி இல்லாதவர்கள். இறந்து போனவர்களை நினைத்து அந்த 1ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. யாருக்காக? செத்து போனவங்களை நினைச்சு. ஒருவேளை எங்க அப்பா ஞானஸ்நானம் எடுக்காம செத்து போயிருந்தாரு, ரட்சிக்கப்படாம மனம் திரும்பாம செத்து போயிருந்தாருன்னா, இப்ப நான் அவருக்காக மனம் திரும்பி இப்ப அவருக்காக நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது செத்து போனவர் என்ன செய்யறாரா? ரட்சிக்கப்படுறாரா? எப்பேற்பட்ட ஒரு கான்செப்ட் பார்த்தீங்களா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் புதிதாகிறபடினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். மனம் இருண்டு போய் கிடக்கிறபடினாலே சத்தியத்தினுடைய வெளிச்சத்துக்குள்ளே வருவதற்கு உங்களுக்கு வாஞ்சி இல்லாதபடிக்கு வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் தவறு விட்டு தட்டி விட்டு கொண்டிருக்கிறீர்கள். விக்கிரக ஆராதனை எவ்வளவு மோசமானது. நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3-4 வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 20:3-4. என்னை அல்லாமல் வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, பூமிக்கு கீழே தண்ணீர்ல. ஆனா இன்னைக்கு வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை வணங்குகிறார்கள், பறக்கிற பறவைகளை வணங்குகிறார்கள், பூமியில இருக்கிற மனிதர்களை மிருகங்களை வணங்குகிறார்கள், தண்ணீரிலே இருக்கிற மச்சங்களையும் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க. எதெல்லாம் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி சொன்னாரோ, வேணான்னு சொல்ல எல்லாத்தையும் வேணும் வேணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 16ல குறித்து கொள்ளுங்கள். 16வது அதிகாரத்துல சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ தாவீது என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ணணும். பெத்லெகேமியனாகிய ஈசாயின் வீட்டிலே ஈசாயின் குமாரர்கள் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி அவன் வீட்டுக்கு என்ன செய் போன்னு சொன்னப்ப, நான் எப்படி போவேன், சவுலுக்கு தெரிந்தால் என்னை கொண்டு போடுவானே. ஒரு காளையை கையில் பிடித்து கொண்டு பலி விருந்துக்கு போவதாக நிற்போம். அந்த காளை என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு பலியிடுவாங்க. பலியிட்டதை என்ன செய்வாங்க, எடுத்து சமைச்சு விருந்து பண்ணி வந்தவங்களுக்கு என்ன செய்வாங்க, போடுவாங்க. பேய்களுக்கு பலியிடுகிற காரியம் எந்த விதத்துல நம்ம பாதிக்க நான் சொல்றேன் கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் மாம்சத்தை வாங்கி பூசியுங்கள், என் ரத்தத்தை வாங்கி பானம் பண்ணுங்கள். என் மாம்சத்தோடு மாம்சமாக என் ரத்தத்தோடு ரத்தமாக நீங்கள் கலந்து இருப்பதற்கு இதுதான் அடையாளம் என்று சொல்லுகிற சத்தியம் எவ்வளவு உண்மையோ, அது போலதான் அஞ்ஞானிகள் எதுக்காக நம்ம செய்யறோன்னே தெரியாம சில காரியங்களை நம்ம என்ன செய்யறோம், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. மரித்தோர் வாழ்கிற பூமியில தான் நீ இன்னைக்கு இருக்கிற. ஆண்டவர் சொல்றது, மரித்தோர் என்றால் சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை அறியாதவர்கள், கிறிஸ்துவை தங்கள் ஜீவனாக கொண்டிராதவர்கள், ரட்சிப்பின் வெளிச்சத்துக்குள்ளே வந்துராதவர்கள், இவளதான் ஆண்டவர் மரித்தோர்னு சொல்றார். அப்படிப்பட்டவர்களுக்கு நடுவில் இருக்கிற நீ என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். அந்த மரித்தோர் தங்கள் மரித்தோருக்காக செய்கிறதான காரியங்களை நீயும் செய்தாய் என்றால் நீ ஜீவனுள்ள தேசத்துல பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம பூமியில கூட நீங்க கவனிச்சு பாருங்க, மரித்தவர்கள் ஒவ்வொரு விதமாக மரித்த பிற்பாடு என்ன நடக்கும், அடக்க ஆராதனை பண்ணுவாங்க. எப்படிலாம் அடக்க ஆராதனை பண்ணுவாங்க சொல்லுங்க? நிலத்துல புதைப்பாங்க, இல்லைன்னா சொல்லுங்க எரிப்பாங்க, இல்லைன்னா முழுசா கொண்டு போய் ஆத்துல என்ன செய்வாங்க, பார்த்துருக்கிறீங்களா? புதைப்பாங்க, எரிப்பாங்க, இல்லைன்னா ஆத்துல விடுவாங்க, இல்லைன்னா எரிச்சு சாம்பல்ல கொண்டு போய் ஆத்துல என்ன செய்வாங்க, கரைப்பாங்க. ஏன் தெரியுமா அதெல்லாம்? ஏன்னு உங்களுக்கு சொல்ற கேளு. புதைப்பது அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது, மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு செல்லுகிறது. அப்ப பூமியில அதை என்ன செய்யணும், கலக்கணும். அதான் கவனிங்க,
நாம் இந்த மண்ணுக்குரியவர்கள், வேறொரு மண்ணுக்கு சொந்தமானவர்கள், வேறொரு இடத்துல இருந்து நாடோடியாய் வந்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்தபொழுது அவங்களுக்கு மண்ணு சொந்தம் இல்ல. அதனால இங்க அவங்களால என்ன செய்ய முடியாது, புதைக்க முடியாது. புதைக்க நம்ம என்ன செய்யல, அனுமதிக்கல. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, எரிச்சு சாம்பலை கொண்டு போய் எங்க விட்டுட்டாங்க, ஆத்துல விட்டுட்டாங்க. எரிப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லாதவர்கள் முழுசா கொண்டு போய் ஆத்துல என்ன செஞ்சாங்க, விட்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் இங்க வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் மாதிரி மாறிட்டதுனால இன்னைக்கு நம்மளை எரிக்க வச்சு வேடிக்கை பார்க்கறான். நம்மளை கொண்டு போய் ஆத்துல கரைக்க விட்டு அவன் என்ன செய்யறான், அவன் இந்த மண்ணுல புதைக்கிறான். புரியுது அவங்களுக்கு? சரித்திரம் இன்றைக்கு தலைகீழாக மாறி போயிருக்கிறது. சரித்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது என்ன நாட்கள் சொல்லுங்க, இது என்ன நாட்கள் கிறிஸ்தவர்களுக்கு? லெந்து நாட்கள். எத்தனை நாட்கள்? 40 days. மார்ச் 5 முதல் ஏப்ரல் 17 வரை லெந்து நாட்கள். லெந்து நாட்கள்னா இப்ப நீங்க எப்படி உட்காந்துருக்கிறீங்க பாருங்க, இப்படிதான் உட்காந்துருக்கணும். அப்படியே சோர்ந்து போய் அப்படியே ஒரு மாதிரி, கொஞ்சம் கூட சிரிக்க கூடாது. சிரிச்சா லெந்து நாட்களுக்கு நீங்க தகுதியானவர்கள் அல்ல. கஞ்சி தான் குடிக்கணும், கூழ் தான் குடிக்கணும். நான்வெஜ் எல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிட கூடாது. யோசிச்சு பாருங்க, வேதம் சொல்லாத அநேக காரியங்களை மனுஷர் கற்பித்து பாரம்பரியங்களாக மாற்றி இன்றைக்கு அவைகளுக்கு நேராக நம்மை அடிமைப்படுத்தி விட்டார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதுல எந்த டேஸ்ல நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சாக போகிறாருன்னு முன்னாடி 40 நாள் என்ன செய்யறாங்க, எல்லாருமே நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா யாக்கோபு செத்த பிற்பாடு 70 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். செத்த பிற்பாடு தான் துக்கம் கொண்டாடுவாங்க. இங்க புதுசா சாகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, துக்கம் கொண்டாடுறாங்க. இது என்ன சாவு, இது என்ன சாவு? யோசிச்சு பாருங்க. எனக்காக அவர் மரிக்க போகிறது சாவு அல்லவா? எனக்காக என் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற மரணம் அல்லவா? அது மரணம் அல்ல, 3ஆவது நாள் மீண்டும் உயிரோடு எழுப்பது. மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னவருக்கு நீங்கள் பாராட்டுகிற, நீங்கள் கொண்டாடுகிற கொண்டாட்டமா இந்த லெந்து டேஸ்? நினைச்சு பாருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எந்த செய்தி? எனக்கு பதிலாக ஒருவர் மரிக்க போகிறார், என் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இன்னொருவர் சுமக்க போகிறார் என்ற செய்தி என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வேண்டுமே ஒழிய, என் சந்தோஷத்தை துக்கமாக மாற்றி என் விருந்த கஞ்சியா என்ன செஞ்சிருக்குது, மாற்றி வச்சு துக்க கஞ்சி குடிக்கிற நாட்களா எனக்கு இது என்ன செய்யுது இருக்குது. புரியுதா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லெந்து டேஸ் இதெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுங்களா? எல்லாம் உலகத்துடைய காரியங்கள். கிபி 500வது நூற்றாண்டு ரோம பேரரசு உலக வல்லரசாக இருக்கிறது. அது இன்னும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய ஒரு சில நாடுகள் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் கான்ஸ்டான்டினோபிள் என்கிறதான அந்த மன்னன் ஒரு கனவு காண்கிறான். பக்கத்து நாட்டை அவன் யுத்தம் பண்ணி பிடித்ததற்கான ஒரு கனவு. அவர் யுத்தத்துல ஜெயித்து வெற்றியோடு இருக்கிறான். அந்த கனவுல பாக்குறான், அவன் கையில வச்சிருக்கிற அந்த ஈட்டியிலே அந்த சிலுவை வடிவம் இருக்குது, அந்த கேடகத்திலே சிலுவை சின்னம் இருக்கிறது. ஜெயிச்சு வந்துட்டான். ஜெயிச்சு வந்த பிற்பாடு அந்த கனவுல அப்படியே மனசுல இருக்கு. அதே போல அந்த கனவுல உள்ளது போல ஈட்டியை என்ன செஞ்சாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஈட்டியை கைப்பிடிப்பாங்க பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலுவை மாதிரி இந்த பக்கம் ஒரு கேப் இருக்கும். அதை அவன் தான் உருவாக்கினான். 2வது அந்த கேடகத்துல அந்த சிம்பல் போட்டு அந்த நாட்டுக்கு போய் யுத்தம் பண்ணி என்ன செஞ்சிட்டான், ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சு ரிட்டர்ன் வந்த பிற்பாடுதான் இப்ப அவன் கேட்கிறான், இந்த சிலுவை சின்னம் மரணத்திற்கான ஒரு கொலை கருவி என்பது எனக்கு தெரியும். ஆனா இதன் மூலமாக எனக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது என்றால், இந்த சிலுவையில ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது, நீங்கள் சரித்திரத்தை ஆய்வு பண்ணுங்கள் என்று சொன்ன போது அப்பதான் கேள்விப்பட்டது, இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இந்த சிலுவையிலே அறையப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அவரைத்தான் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே சொல்லிட்டா, நானும் யார்தான், கிறிஸ்துவன் தான். கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என் தேசத்துல எல்லாம் சலுகை, வீடு வாசல் கல்வி நிலம் புலம் எல்லாமே என்று சொல்லி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த செய்தி வந்து அடுத்த நாளே ஒட்டுமொத்தமான ரோமாபுரி எப்படி ஆயிடுச்சு, கிறிஸ்தவ அடைச்சன மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. இப்ப எல்லாம் வந்தவங்க எல்லாம் இப்ப எங்க போறாங்க தெரியுங்களா, கிறிஸ்துவ கோயில்களுக்கு திருச்சபைகளுக்கு உள்ள போறாங்க. உள்ள போனா உங்களுக்கு
சுத்தி சுத்தி பார்க்கறாங்க. வெறும் சுவரா தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லை. இது வரைக்கும் நம்ம போன கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் சிற்பங்கள் இருக்கும், சிலைகள் இருக்கும், எல்லாமே இருக்குமே, இதுல ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி இப்போது எங்களுக்கு நாங்கள் வணங்குவதற்கு சில உருவங்கள் எங்களுக்கு தேவை என்று சொல்லி போராட ஆரம்பித்தார்கள். அவ்விதமாக போராடும் பொழுதுதான் அந்த நாட்கள்ல பிரசித்தி பெற்றதான ஒரு ஓவியர் லியோனோ டா வின்சி அவரை அழைத்தார்கள். அவரிடத்துல இதை சொன்னபோது அவர் முதல் முறையாக வரைந்த ஒரு ஓவியம் தான் இயேசு அந்த பஸ்கா பலிவிருந்தில் அமர்ந்திருப்பார். 12 சீசல் சுற்றில் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அந்த பஸ்கா பண்டிகையுடைய டேபிள் தான் ஃபர்ஸ்ட். அதை கொண்டு போய் திருச்சபையில முன்னாடி என்ன செஞ்சுட்டாங்க வச்சுட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இது போதாதுன்னு சொல்லி கேட்டபடினால இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து பிடிக்கப்பட்டதிலிருந்து கல்வாரி சிலுவையில அறையப்பட்டு ஜீவனை விட்டது வரைக்கும் 14 உத்தரிக்கிற ஸ்தலங்கள் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க அதெல்லாம் படைச்சு இன்னைக்கும் நீங்க ஆர்சி சபையில பாத்தீங்கன்னா அந்த உத்தரிக்கிற ஸ்தலங்கள் சைட்ல இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா நீங்க? இதெல்லாம் விக்கிரக ஆராதனையாக உள்ளே வந்தது. இப்ப என்னன்னா எங்களுக்கு பண்டிகைகள் வேண்டும் என்று சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேணும்? பண்டிகை வேணும். முன்ன நாங்க என்ன செஞ்சோம்? என்னென்னமோ கொண்டாடணும். தீபாவளி கொண்டாடணும், பொங்கல் கொண்டாடணும், ரம்ஜான் கொண்டாடணும், என்னென்னமோ கொண்டாடணும். இப்போ எங்களுக்கு ஒரு பண்டிகையுமே இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகை வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுதுதான் காலத்தை ஆய்வு செய்து டிசம்பர் 25 கிறிஸ்து பிறந்த நாள்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஈஸ்டர் கொண்டு வந்தாங்க, குட் ஃப்ரைடே கொண்டு வந்தாங்க. இப்படி இந்த பண்டிகையெல்லாம் உள்ள என்ன செஞ்சாங்க கல்லறை திருநாள், பரிசுத்தவான்களுடைய திருநாள், என்னென்னமோ என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க. இவைகள் எல்லாம் உலக பாரம்பரியத்தினால எங்க வந்துச்சு உள்ள வந்துச்சு. உள்ள வந்ததுனால உலகத்துல வாழ்கிற மக்களுக்கும் இவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாதபடிக்கு அவங்க 40 நாள் வேற ட்ரெஸ் போட்டுட்டு வேற இடத்துக்கு போனாங்கன்னா இவங்க 40 நாள் வேற ட்ரெஸ் போட்டுட்டு இவங்க வேற ஒரு இடத்துக்கு என்ன பண்ணாங்க. அவங்க மாலை போட்டாங்கன்னா இவங்களும் என்ன செய்வாங்க மாலை போடுவாங்க. அவங்க தேர் இழுத்தாங்கன்னா இவங்க சப்பரம் இழுப்பாங்க. நீ யோசிச்சு பாருல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரம்பரியத்தை வைத்துக்கொண்டு சத்தியத்தை சீர்குலைய வைத்து விட்டார்கள். ஆவிக்குரிய திருச்சபைகள் என்ற பெந்தகோஸ்தே திருச்சபைகள்லையும் சத்தியம் போதிக்கப்படுகிறது. கடந்த கால இவ்விதமான வரலாறுகள் போதிக்கப்படாததுனாலே இவர்களும் இன்னும் சத்தியத்தை அறியாதபடினாலே என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். சில வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிற சீக்கிரமா வெறும் வசனத்தை மட்டும் நீங்க எடுத்து வாசிக்கணும். சங்கீதம் 49:20 வாசிங்க. இன்னொரு ஒரு ஏசாயா 1:3 வாசிங்க. அறிவில்லாத மனுஷன் எப்படி இருக்கிறானா? மனுஷனா இல்லையா? எப்படி இருக்கிறானா? மிருகமா இருக்கிறானா? அல்ல கவனிங்க. அறிவில்லைன்னா நீங்க யாருதான்? நல்லா சொல்லுங்க. அறிவில்லைன்னா யாரு? மிருகம். நாம் மிருகமாய் இருப்பதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை. அவருடைய சாயலை பிரதிபலிப்பதற்காக, அவருடைய ஜீவனை சுவாசிப்பதற்காக, அவருடைய ரூபத்தை உலகத்திற்கு காண்பிப்பதற்காகத்தான் தேவன் தம்மை போல நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு தேவ சாயலை பிரதிபலிக்க வேண்டியதான மனுஷன் அறிவில்லாமையினாலே மிருகங்களுடைய சாயலை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 1:3 இன்னொரு வாசிங்க. இன்னொருவர் 5:13. மாடு தன் எஜமானையும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம். ஆமா, இப்ப கூட நான் பேசுறேன். எத்தனை பேர் நீங்க உணர்வு உள்ளவங்களா கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. உணர்ந்து மனம் திரும்பி இதுக்கு மேல இப்படி ஒரு தவறை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த காலத்துல செய்ய மாட்டோம் என்று சொல்லி தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கிறவங்களா கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேலோ. அப்பயும் அவர் சொந்தம் கொண்டாரு, என் ஜனம் உணர்வு இல்லாதவர்களாய் இருக்கிறாள். 5:13 வாசிங்க. 5:13. இன்னொரு 45:20. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். நம்முடைய அறியாமையைத்தான் பிசாசு தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு நம்முடைய கைகளுக்கும் கால்களுக்கும் விலங்கிட்டு விடுகிறார்.
அறிவற்றவளாய் இருக்கிறபடினாலே தேவனுக்கு பிரியமானதை செய்ய விடாதபடிக்கு நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்களை அவன் கட்டி விலங்கிட்டு சிறைப்படுத்தி விடுகிறான். ஏசாயா 45:20. ம் 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 ம். யார் அறிவில்லாதவங்க? தேவனை தொழுது கொள்ளாதபடிக்கு மரித்தோரை தொழுது கொள்ளுகிறவர்கள், விக்கிரகத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாரா? அறிவில்லாதவர்களா? இன்னொரு வசனத்தை வாசித்து எரேமியா 4:22 வாசிங்க. எரேமியா 4:22. என் ஜனங்களோ மதிகட்டவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். நல்லது செய்ய அறிவில்லாதவங்களாம், கெட்டது செய்ய ஆமா பிஹெச்டி படிச்சிருக்கிறாங்க. என் ஜனங்கள் என்ன பிள்ளையா சொல்றாரு? பைத்தியக்கார பிள்ளைகளா? என்ன பிள்ளைங்க? பைத்தியமான பிள்ளைங்க. நல்லா சொல்லுங்க, வாய்த்தவங்க சொல்லுங்க. பைத்தியக்காரன். இன்னும் பைத்தியம்னா நமக்கும் வருதா இல்லையா? சொல்லுங்களேன். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பது போல தேவன் தம்முடைய சத்தியத்தை அன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். பிரியமான பைத்தியங்களே, உங்களுக்காக தேவனுடைய வார்த்தை வருகிறது. அதை வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க? உணர்வு உள்ளவர்களாக மாறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஓசியா 4:6. கடைசியா சொல்றாருல, என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள், என் ஜனங்கள் நாசமாக போகிறார்கள், என் ஜனங்கள் இல்லாமற் போகிறார்கள். காரணம், உங்களுக்கு என்ன இல்லை? அறிவில்ல. நான் தான் தேவன், நானே தான் தேவன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்னை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகிற என்னை அவர்கள் அறியாமல் இருக்கிறபடினாலே எப்படி இருக்கிறாங்க? புரியுதா உங்களுக்கு? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலம் எவ்வளவுதான் சத்தையும் காட்டாலும் ஒரு செகண்ட்ல லைட் ஆஃப் பண்ணா இருட்டு எப்படி வருதோ அதே மாதிரி உணர்வில்லாத சமயத்துல டக்குன்னு என்ன வந்துடும்? இருள் வந்துடும். சத்தியத்துடைய வெளிச்சத்துல வாழ அந்த வாஞ்சை நம்ம விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். ஒரு செகண்ட் தான். எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். யார் உங்களுக்காக மரித்த அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல சாகிறவர்கள் எல்லாரும் யாருக்காக என்ன செய்யறதில்ல? சாகிறது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உம்மை தவிர உம்மை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையும் வைத்து விடாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? பார்த்துக்கொள்ளுங்க. நேற்று தினத்தில் ஒரு தம்பி என்று கேட்டார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படியே எப்படி பாஸ்டர் அப்படிங்க. அப்ப தேடுங்கள் சொன்னாலே எதையோ ஒண்ணு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? தொலைச்சிருக்கிறீங்க. முதலாவது என்ன சொன்னாலே ஏதோ ஒன்று என்ன ஆயிடுச்சு? ஸ்தானம் மாறி போயிடுச்சு. எது மாறி போயிடுச்சு? ஸ்தானம் மாறி போயிடுச்சு. இந்த பசுல்னு ஒரு விளையாட்டு இருக்கும் பாத்தீங்களா? எல்லாம் அங்கங்க அப்படியே மாறி மாறி இருக்கும். நம்ம எடுத்து அந்தந்த ஸ்தானத்துல அதெல்லாம் பொருத்திட்டா கடைசியில் என்ன வந்துடும்? உருவம் வந்துடும். பார்த்துருக்கிறீங்களா? அந்த மாதிரி அப்ப முதலாவது இருக்க வேண்டிய இடத்துல இப்ப வேற ஒண்ணு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இப்ப அதை என்ன செய்யணும்? ரீப்ளேஸ் பண்ணும். எதை முதல்ல கொண்டு போய் வைக்கணும்? இருக்கிற இதை எடுத்து எங்க கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி கரெக்டா பிக்ஸ் பண்ணாதான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்திலும் நீதியிலும் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப முதலாவது வைக்க வேண்டிய இடத்துல வேறொன்றை நீங்க வைத்திருக்கிறபடினால இப்போது தொலைந்து போன அந்த முதலாவது நீங்க என்ன செய்யணும்? தேடி கொண்டு வந்து முதலாவது இடத்துல என்ன செய்யணும்? வைக்கணும். தேவனை, தேவனுடைய ராஜ்யத்தை, உடைய ஆளுகையை, உடைய பிரசன்ஸை, உடைய உணர்த்துதல, உடைய நடத்துதல, உடைய கரத்தின் பிடித்தலை எல்லாவற்றையும் இழந்து போய் இன்றைக்கு அந்த அருகாமையை, அந்த நெருக்கத்தை, நெருக்கமான உறவை அதை உணராதபடிக்கு இன்றைக்கு நாம் அதை தொலைத்து போயிருக்கிறபடினாலதான் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நீ அதை என்ன செய்? தேடு. அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு நீ என்னோட இரு. நீ எனக்குள்ள நான் உனக்குள்ள இருந்தா உனக்கு வேண்டிய எல்லாம் கூட கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? நல்லா சொல்லுங்க. கூட கொடுக்கப்படும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன் தேவைக்கு மட்டும் இல்ல, பிறர் தேவையை நீ சந்திக்கிற அளவுக்கு அதையும் உன் கையில தான் நான் என்ன செய்வேன்?
கொடுப்பேன். அல்லேலூயா. இன்னொன்னு கேட்டார், அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லையா, பொருள் இல்லாதவருக்கு அருள்னா என்னன்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. அருள்னா உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, கையில அப்படியே வேப்பலையை வச்சு ஆடி உடனே அருள் வாக்கு சொல்றதுதான் அவர் அருள் சொன்னாங்க. இல்ல தம்பி, நான் வந்த உடனே நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க, அந்த பிஸ்கட் பாக்கெட் ஓபன் பண்ணி என்கிட்ட கொடுத்தீங்க. இந்த பிஸ்கட் பாக்கெட் பொருள் இப்ப யார் கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. இப்ப நான் பசியோட வரேன், வந்த உடனே நீங்க அதை ஓபன் பண்ணி இப்ப யார்கிட்ட கொடுக்குறீங்க, ஏன்ட்டு கொடுக்குறீங்களா? இதுக்கு பேர் தான் என்னது, அருள். அருள்னா கொடு, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப இந்த உலகத்துல தேவன் நமக்கு கொடுக்கறதை, நம்முடைய தேவைக்கு மிஞ்சி கொடுக்கறத, பிறருக்கு அருளக்கூடிய அந்த அருள் நமக்கு இருந்துச்சுன்னா, இந்த உலகம்ல அந்த உலகத்திலேயே நமக்கு பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் பூச்சியும் திருடரும் கண்ணமிட்டு திருடுகிற இவ்வுலகத்தில் சேர்க்க விரும்புகிறே வழிய ஒருவரும் நுழைய முடியாத நித்திய பொக்கிஷமாகிய நித்திய அந்த ஜீவனுக்குரிய இடத்துல உங்களுக்கு வேண்டிய பொக்கிஷத்தை நீங்க என்ன செய்ய விரும்புறதில்ல, சேர்த்து வைக்க விரும்புறதில்ல. அல்லேலூயா. இன்னைக்கு புரியுதா உங்களுக்கு, பொருள்னா என்ன, அருள்னா என்ன? அல்லேலூயா. அப்ப முதலாவது நீங்க யாரை தேடணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். காலைல வந்தவொடனே ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ண, ரொம்ப அர்ஜென்ட் பாஸ்டர், அடுத்த வாரம் நான் கண்டிப்பா என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன். நான் சொன்னேன், அடுத்த வாரம்ல, நாளைக்கு, அடுத்த மணி நேரம் நமக்கு என்ன இல்லை, நிரந்தரமானது இல்லை. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், எதுல வேணாலும் நாளைக்கு பாருங்க. தேவனுடைய காரியத்துல நாளைக்கு சொல்லி சொன்னா, அவர் தானே உங்களுடைய ஜீவன், அவர் தானே உங்களுடைய சுவாசம். நாளைக்கு உங்கள் ஜீவன் இருக்குமா, நாளைக்கு உங்கள் சுவாசம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எதை முதல்ல வைக்கிறோம்? எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் அடிக்கடி சொல்லுவேன், சுவாசிக்கிற வேலையை மட்டும் நம்ம தவிர்க்கிறதே இல்லை அல்லவா? அது போலதான் தேவன் நம்முடைய சுவாசம், தேவனுடைய மூச்சு. எல்லாரும் எழுப்போமா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை கோபப்படுத்தாதீங்க. 3 விதமான நிலைகள் இருக்கிறது, நல்லா கவனிங்க. நான் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற அனுபவம். 2வது, என்னையே நாம் பலிபீடத்துல வைத்து ஜீவ பலியாக வாழ்கிற ஒரு அனுபவம். உங்கள் சரீரங்களை நன்மையும் பிரியமான ஜீவ பலிகளாக பலிபீடத்துல வைத்து வாழ்கிறதான ஒரு அனுபவம். 3வது, என் பிள்ளைகளை நான் பலிபீடத்துல வைக்கிறதான ஒரு அனுபவம். கவனிச்சு பாருங்க. தன்னை ஜீவ பலியாக கொடுத்த ஆபிரகாம் தன் குமாரனை கத்த சொன்ன போது அவனை பலிபீடத்துல வைக்கிறதான ஒரு அனுபவத்தை பெற்றான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற உன்னதமான ஒரு அனுபவம் என்னன்னா, எனக்காக தம்மை தாமே கல்வாரி சிலுவிலே பலியாக்கி 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தவர் தன்னுடைய மாம்சத்தை பிட்டு, இது உனக்காக பிற்கப்படுகிற சரீரம், தன் ரத்தத்தை சிந்தி கொடுத்தது உனக்காக சிந்தப்படுகிற என் புதிய உடன்படிக்கை ரத்தம். இனி நீ அந்நியர் அல்ல, பரதேசி அல்ல, நீ என் பிள்ளை, என் ரத்தத்தில் ரத்தம் என்று சொல்லுகிறாரே. இந்த மகிமையான பலி, அதற்கு சொந்தக்கல் ஆகினால் சத்தியத்தினுடைய வெளிச்சத்துல எத்தனை ஆழமாக வேரூற்றப்பட்டு இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு கரங்களையும் நன்றி பரிசுத்தமானவரே, நன்றியோடு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
இயேசுவின் பின் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவே உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவே உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல் யெகோவாவுக்கு சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் என்றைக்கும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. Hallelujah. Praise the Lord. God bless you.